ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 3ஆம் திருமொழி 4ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக அழகர் மலையை சென்றடைகிறோம். இந்த பாசுரத்திலே மீண்டும் கண்ணனாகவே அழகரை கண்டு முதல் 2 அடிகள்ல கிருஷ்ணாவதார சேஷ்டித்தத்தை சொல்லி அடுத்த 2 அடிகள்ல அழகர் மலையின் பெருமையை சொல்லி பெரியாழ்வார் வர்ணிக்க போகிறார். வாருங்கள் அனுபவிப்போம். மாவலி தன்னுடைய மகன் வாணன் மகள் இருந்த காவலை கட்டழித்த தனிக்காளை கருதும் மலை கோவலர் கோவிந்தனை குறமாதர்கள் பண்குறிஞ்சி பாவொலி பாடி நடம்பயில் மாலிரும் சோலையதே. மாவலி தன்னுடைய மகன் வாணன் மகள் இருந்த காவலை கட்டழித்த தனிக்காளை கருதும்மலை கோவலர் கோவிந்தனை குறமாதர்கள் பண்குறிஞ்சி பாவொலி பாடி நடம்பயில் மாலிரும் சோலையதே. மாவலி மகாபலி சக்கரவர்த்தி. மாவலி தன்னுடைய அந்த மகாபலியோட மகன், அந்த மகாபலிக்கு ஒரு மகன் இருந்தான். யார் அவன்? மாவலி தன்னுடைய மகன் வாணன். வாணன்னா பாணாசுரன் அர்த்தம். சோனிதபுரத்தை ஆண்டு வந்த வாணன் பாணாசுரன். நம்ம திருப்பல்லாண்டிலேயே பார்த்தோமே, மாயப்புறுபடை வாணனை 1000 தோளும் பொழிகுருதி பாய அந்த வாணன். வாணன் மகள், அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் யாருன்னா உஷா என்று பெயர். இப்ப பாருங்க, தாத்தாலேருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு வந்துட்டார். மாவலி தன்னுடைய மகன் வாணன், மகன் வாணன் மகள் உஷா. வாணன் மகள் இருந்த காவலை கட்டழித்த அந்த உஷா இருந்த காவல். காவல்னா என்ன? சிறைன்னு அர்த்தம். காவல் இருத்தல்னா சிறை வைத்தல்னு அர்த்தம். என்ன எடுத்து இந்த பாணாசுரனுடைய மகள் உஷா இருக்காளே, அவ கண்ணனுடைய பேரனான அனிருத்தனை காதலித்தாள். பார்வதி தேவி உஷாட்ட சொல்லியிருந்தா, உன் கனவுல ஒருத்தன் வருவான், அவனையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வாழ்க்கை நன்னா இருக்கும். அதே போல உஷாவோட கனவுல கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தன் வந்தான். அவன்கிட்டயே மனசை பறி கொடுத்தா, காதலிச்சா. இந்த உஷாவுக்கு சித்திரலேகான்னு ஒரு தோழி. இவ கனவுல வந்தவன் யார் என்பதை கண்டுபிடிக்க உலகத்தில் உள்ள ஆண் அழகர்கள் ஓவியத்தெல்லாம் வரைஞ்சு காமிச்சாலாம். இவரா அவரா எல்லாம் கேட்டா. அதுல அனிருத்தன் படத்தை வரைஞ்சதும் இவர் தான்னு சொல்லிடுறா உஷா. சித்திரலேகா என்ன பண்ணிட்டா, துவாரகையில தூங்கிட்டு இருந்த அனிருத்தனை கட்டிலோட உஷாவோட அந்தப்புறத்துக்கு அழிச்சுட்டு வந்துட்டா. யாருக்குமே தெரியாம அந்தப்புறத்திலேயே அனிருத்தனும் உஷாவும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். இது அப்புறம் பாணாசுரனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதான் என்ன பண்ணான்னா, உஷாவையும் அனிருத்தனும் அந்த புறத்திலேயே சிறை வச்சுட்டான் பாணாசுரன். இப்ப பாட்டு சரியா வரதான் பாருங்க. வாணன் மகள் இருந்த காவலை, அதாவது தன் மகளை இருந்தனா அனிருத்தனோடு இருந்த காவலை அந்த புறத்திலேயே காவல் வைத்து விட்டான். ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி, ரூம் அரெஸ்ட். அந்த புறத்திலேயே அனிருத்தன் உஷா 2 பேரையும் சிறை வச்சிருக்கான். இப்ப கிருஷ்ணன் என்ன பண்றான்? இதை அறிந்து கொண்டு தன் பேரனை மீட்க வேண்டும். அவனை விரும்பக்கூடிய உஷா, அவளையும் விட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக காவலை கட்டழித்த. கட்டழித்த அப்படின்னா மொத்தமாக அழித்தொழித்தன்னு அர்த்தம். அந்த கட்டுக்குலையும்படி செய்தல்னு சொல்றோம் பாருங்க. கட்டழித்த அந்த காவலையே மொத்தமாக அழித்தொழித்தான் கண்ணபிரான். உருக்குலைந்து போகும்படியாக பண்ணான். பாணாசுரனுடைய தோள்களையும் துண்டித்தான், அவனுடைய காவலையும் வெட்டினான். இத்தனையும் பண்ணவன் யாருன்னா தனிக்காளை. தனினா ஒப்பற்றன்னு அர்த்தம். இவனை போல இன்னொருத்தன் கிடையாது. தமிழ் மொழியை சொல்லும் போது சொல்லுவா உயர் தனி செம்மொழிம்பா. செம்மொழினா செம்மையான மொழி, உயர்மொழினா உயர்வான மொழி. தனினா இது போல மொழி கிடையாது, அதான் உயர் தனி செம்மொழிம்பா. அதனால தமிழ்ல தனி என்ற சொல் விலக்ஷணம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை. அதாவது இது போல இன்னொன்னு பார்க்க முடியாது, அதுதான் தனி. அது போல கிருஷ்ணனை போல இன்னொருத்தரை பார்க்க முடியுமா? முடியாதே. அதனால தனி காளை. காளைன்னு சொல்லியிருக்காரு. இதுவரை உள்ள எல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்ப பாட்டை மீண்டும் சேவிச்சா எல்லாம் புரிஞ்சிடும். மாவலி தன்னுடைய மகன் யாரு? பாணாசுரன். வாணன் மகள் யாரு? உஷா. இருந்த காவல் என்ன? அனிருத்தனோட அந்த புறத்துல சிறை வச்சுட்டான். காவலை கட்டழித்த, அந்த காவலை உடைச்சு தகர்த்து மீட்டு அழிச்சுன்னு வந்தான் கிருஷ்ணன். தனி காளைன்னு இருக்கு, கிருஷ்ணனை ஏன் காளைன்னு சொல்லணும்? இங்க பாருங்க, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். காளைனா யுவான்னு அர்த்தமா. யுவான்னா என்ன அர்த்தம்? இளைஞன் அர்த்தம். தமிழ்ல காளை என்றால் காளமாடு, புல்லுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, இளைஞன் அர்த்தம். புரியலையே? ஒரு பாட்டு கேட்டிருப்பேள், காள வயசுன்னு சொல்றா பாருங்க. காளை வயது என்று சொன்னால் இளைஞன் வயது, இளைஞன் அர்த்தமா. எதுக்கு சம்மந்தம் இல்லாம கிருஷ்ணனை இளைஞன்னு சொல்லணும்? அங்கதான் பெரியாழ்வார் ஒரு பெரிய சூக்ஷ்மமே வச்சிருக்கார். என்ன சூக்ஷ்மம்னா,
இந்த சித்திரலேகான்னு ஒரு தோழி உஷாவுக்கு படமெல்லாம் வரைஞ்சு காமிச்சாலே, அவன் முதல்ல உலகத்தின் அழகர்கள் படத்தெல்லாம் வரையறேன், உன் கனவுல வந்தவன் யாருன்னு தேர்ந்தெடுன்னு சொல்லி முதல்ல கிருஷ்ணன் படத்தை தான் வரைஞ்சாலாம். அதுக்கு உஷா என்ன தெரியுமா சொன்னா, இவர் ரொம்ப அழகா இளமையா இருக்கார், என் கனவுல வந்தவரோட அழகா இளமையா இருக்கார், நான் பேசாம இவரையே கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா பார்வதி தேவி கனவுல வந்தவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா, அதனால இவர் வேண்டான்னா அப்புறம் ஒத்தொத்தரா வரைஞ்சு அனிருத்தன் படத்தை வரையறா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தனை விட, மகன் பிரத்யும்னனை விட தாத்தாவான கிருஷ்ணன் தான் அழகோடு இளமையோடு இருக்கானா. அதான் தனிக்காளை, பிள்ளைய விட பேரனை விட இவன் இளைஞனா இருக்கான். அதனாலதான் அடியனோட ஆச்சாரியன் வேடிக்கையா சொல்லுவார், திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாள் வெள்ள மீசையோட இருக்காரே, என்ன காரணம்னா அவருக்கு பக்கத்துல பிள்ளை பிரத்யும்னனும் இருக்கான், பேரன் அனிருத்தனும் இருக்கான். ஆனா பார்த்தா பார்த்தசாரதி தான் இளைஞனா தெரியறார். அதனால ருக்மிணி பிராட்டி பார்த்தாலாம், இவர் தாத்தா வாயிட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும் வெள்ள மீசைய வரைஞ்சு விட்டா அப்படின்னு வேடிக்கையா சொல்றது உண்டு. அதான் தனிக்காளைங்கிறார் பெரியாழ்வார். இப்படி பேரனே வந்தாலும் இவன் இளைஞனா தான் இருக்கான். அந்த தனிக்காளை கருதும் மலை, கருதுதல்னா விரும்புதல்னு அர்த்தம். அந்த பெருமாள் விரும்பி எழுந்தருளி இருக்கும் மலையாம். அங்க என்ன பண்ணா, பாணாசுரனை வீழ்த்தினான், உஷா அனிருத்தனை வாழ்த்தி அவளுக்கு திருக்கல்யாணத்தை நடத்தி வச்சான். அது போலத்தான் அழகர் மலையிலும் வந்து அதர்மத்தை, தீமையை, நம் பாபங்களை அழிக்கிறான், நல்லோர்களை ஆதரித்து வாழ வைக்கிறான். இப்படி தீயவர்களை அழித்தல், நல்லவர்களை காத்தல் ரெண்டையும் செய்வதற்காக கருதும் மலை, விரும்பி எழுந்தருளி இருக்கும் மலை, அதான் அழகர் மலை. அந்த அழகர் மலையில ஒரு காட்சி என்ன, இது பாருங்க அற்புதமா, இதுக்கு உள்ளர்த்தமே சொல்ல வேண்டாம், நேர அர்த்தம் தான். கோவலர் கோவிந்தனை, கோன்னா பசுமாடு, கோவலர்னா மாடு மேய்க்கக்கூடியவர், அதான் தமிழ்ல கோவலருங்கிறோம். அந்த கோவலர் ஆகிய பசுமைப்பவர்களுக்கெல்லாம் கோவிந்தனை, இந்த இடத்துல கோவிந்தன்னா தலைவன் அர்த்தம். கோன்னா பசு, விந்தன்னா காப்பவன், கோவிந்தன்னா பசுவை காப்பவன். ஆனா இந்த இடத்துல மாமுனிகள் வியாக்கியானத்துல ஒரு சின்ன ரகசியம் காட்டுறார். கோவலர் கோவிந்தன்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கண்ணபிரான் கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சு ஆயர்களையும் ஆனிரைகளையும் இந்திரனுடைய கல்மழையில இருந்து காப்பாத்தினான் இல்லையா, அப்ப இந்திரன் கிருஷ்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, நீதான் இனி இந்த பசுக்களுக்கெல்லாம் தலைவன் ராஜான்ட்டான், பசுக்களை மேய்ப்பவர்களுக்கும் நீதான் ராஜான்னா. அதுக்காகத்தான் கோவிந்த பட்டாபிஷேகம்னு பண்ணி வச்சான். அதனால இங்க கோவிந்தன்னா கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டவன் அர்த்தம். கோவலர் கோவிந்தன்னா கோவலராகிய மாடு மேய்ப்பவர்களுக்கும் தலைவன், அவ மாடுகளுக்கும் தலைவன் என்று கோவிந்தனாக பட்டாபிஷேகம் பண்ணிடுவன் அர்த்தம். அந்த கோவலர் கோவிந்தனை இப்படி மாடு மேய்ப்போருக்குள் தலைவன். அதைத்தான் நம்ம ராஜகோபாலன் சொல்றோம் பாருங்க. ராஜகோபாலன் தான் என்ன அர்த்தம், கோபாலர்களுக்கெல்லாம் வந்தா ராஜா, இடையர்களுக்கு ராஜா, அதைத்தான் ராஜகோபாலன்கிறோம். அதுதான் கோவலர் கோவிந்தன் பாடியிருக்கார் பெரியாழ்வார். அவனை குறமாதர்கள், அழகர் மலையில குரத்திகள் நிறைய பேர் இருக்காளாம். அந்த குறமாதர்கள், குரத்தி பெண்கள் எல்லாம் பண் குறிஞ்சி, அதாவது குறிஞ்சி பண். அந்த காலத்துல தமிழ் பெண்கள் நிறைய உண்டு. இன்னைக்கு கர்நாடிக் ராகங்கள் சொல்றா இல்லையா, தமிழ்ல நிறைய குறிஞ்சி, நட்டப்பாடை, நாட்டை, இது போல நிறைய பண்கள்லாம் தமிழ்ல உண்டும்பா. அதுல பண் குறிஞ்சி, அந்த குறிஞ்சி என்ற பண் வியந்தை காந்தாரம்னு ரொம்ப ஒரு பிரசித்தமான பண் கூட உண்டு. இந்த குறிஞ்சி பண்ணுல பாவொலி பாடி, பானா பாடல்னு அர்த்தம், பாவொலி பாடினா பாடல்களை ஒலியோடு இசையோடு பாடி நடம்பயில், நடம்பயில்னா நடனம் ஆடுகிறார்கள்னு அர்த்தம். குரத்திகள் என்ன பண்றாளாம், எங்க பெருமாள் அவர்னு அழகர் மேல அபிமானம் வச்சு குறமாதர்கள் பண் குறிஞ்சி, குறிஞ்சி பண்ல பாட்டு பாடுறா, ஒலி பாடி, இப்படி பாட்டும் பாடி நடம்பயில் நாட்டியமும் ஆடுகிறார்கள். நடம்னா நாட்டியம், பாவொலினா பாட்டு, பாவொலி பாடி நடம்பயில் மாலிரும் சோலையதே. இது உணர்த்துற விஷயம் என்னன்னா, பெரிய வேதம் படித்தவர்கள் அகஸ்தியர், வசிஷ்டர் போன்ற ரிஷிகள் சான்ஸ்கிரிட்ல ஸ்தோத்திரம் பண்ணா எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ, அதை விட குரத்திகள் குறிஞ்சி பண்ணல அவளுக்கு தெரிஞ்ச தமிழ்ல பாட்டு பாடுறா, அதையும் அதே போல ஏற்று ஆனந்தமாக அனுகிரகம் பண்ணுகிறார் அழகர். அதனால அழகரை பொறுத்த வரைக்கும் இன்னார் இணையாருங்கிற வேறுபாடு கிடையாது. முனிவர் ஸ்துதி செய்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்வார். ஒரு குறப்பெண் அவளுக்கு தெரிஞ்ச குறிஞ்சி பெண்ல பாட்டு பாடி நாட்டியம் ஆடினாலும் அதையும் ஏற்றுக்கொள்வார். இத்தகைய எளிமையை, எல்லோரையும் சமமாக பார்க்கும் தன்மையை அழகர் வெளிப்படுத்தும் இடம் மாலிருஞ்சோலையதே, திருமாலிருஞ்சோலை மலைன்னு காட்டுகிறார். மாவலி தன்னுடைய மகன் வாணன் மகள் இருந்த காவலை கட்டழித்த தனிக்காளை கருதும் மலை, கோவலர் கோவிந்தனை குறமாதர்கள் பண்குறிஞ்சி பாவொலி பாடி நடம்பயில் மாலிரும் சோலையதே, மாவலி தன்னுடைய மகன் வாணன் மகள் இருந்த
காவலை கட்டழித்த தனிக்காளை கருதும்மலை கோவலர் கோவிந்தனை குறமாதர்கள் பண்குறிஞ்சி பாவொலி பாடி நடம்பயில் மாலிரும் சோலையதே. மகாபலியின் மகன் பாணாசுரன், அவனுடைய மகள் உஷா, அவளை சிறை வைத்திருந்த நிலையை கட்டழித்து அந்த சிறையை அழித்து அவளை மீட்டு அனிருத்தனோடு திருக்கல்யாணம் செய்து வைத்த ஒப்பற்ற இளைஞன் தனிக்காளையாகிய கண்ணன் எழுந்தருளி இருக்கும் மலை, விரும்பி எழுந்தருளி இருக்கும் மலை, அதுதான் அழகர் மலை. அங்கே பசுமாடுகளை மேய்ப்பவர்களுக்கெல்லாம் தலைவனான கோவிந்தன், அவனை குறித்து குறமாதர்கள் குறிஞ்சி பெண்ணில் பாட்டு பாடி நாட்டியமாட அதையும் ஏற்று எம்பெருமான் அருளும் மலை, அதுதான் திருமாலிருஞ்சோலை மலை. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: The Lord who destroyed the prison of Usha, who was imprisoned by Banasura, the son of Mahabali. Now the same Lord, the young exceptional Lord, dwells in the hill called Tirumalirunjolai with lot of love. That Lord, the chief of all cowherds, is praised by hunter women with குறிஞ்சி பண், and they are dancing to please the Lord in that hill என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரம் ரொம்ப ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த, வார்த்தை விளையாட்டு நிறைந்த, காதுக்கு இன்சுவை பயக்கக்கூடிய பாசுரம். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மாவலி தன்னுடைய மகன் வாணன் மகள் இருந்த காவலை கட்டழித்த தனி காளை கருதுமலை கோவலர் கோவிந்தனை குறமாதர்கள் பண்குறிஞ்சி பாவொலி பாடி நடம்பயில் மாலிரும் சோலையதே.